நிகழ்ச்சியின் நடுவில் சிறுகதை. ஆசிரியர் கோமதி சுவாமிநாதன் அவர்கள். ராமானுஜம், ராமானுஜம், கம்மிங் கம்மிங், வந்துட்டே இருக்கேன். நம்ம ப்ரோக்ராமை கச்சிதமாக ஒரு தடவை ஒத்திகை பார்த்து கொண்டால் தேவலை. ஒரு 5 நிமிஷம் பிசுறு அடித்தால் கூட எனக்கு கெட்ட கோபம் வரும். அந்த கோபம் வந்துவிடக்கூடாது என்றுதான் அதன் குறுக்கேயே நான் நின்று கொண்டு இருக்கிறேன். நான் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு இருக்கிறேன். ஜானவாச கார் கோவில் வாசலுக்கு எப்போ வரும்? டான்னு சாயங்காலம் 6:45 வந்து நின்னுடும். பூக்காரன் சரியா 6:30 மணிக்கு அந்த காரில் மோதினா போல தயாராக அலங்கார பூ பந்துகளோடு நின்று கொண்டு இருப்பான். அந்த மாப்பிள்ளை பையன் சட்டுப்புட்டுன்னு சூட்டுக்கோட்டை மாட்டிக்கொண்டு கரெக்டாக 7:30 காரில் வந்து உட்கார்ந்து விட வேண்டாம். மசான்னு அழகு பார்த்துண்டு கோவில் பிரகாரத்தில் சிநேகிதர்களுடன் வம்படித்து கொண்டு நிற்க மாட்டானே. இந்த இடத்துல நம்ம ஆட்களையே 2 பேரை நிறுத்தி இருக்க ஏற்பாடு. மனோகர் நாடகத்தில் சீன் மாத்திர வேகத்தில் மாப்பிள்ளை பையனை சூட்டுக்குள்ளே நுழைத்து காருக்கு இழுத்து கொண்டு வந்து விடுவார்கள். வெரி குட். 8:15 மணிக்கு ஜானவாச கார் கல்யாண மண்டபத்தில் நுழைந்தாக வேண்டாம். நீங்கள் கடிகாரத்தை பார்த்து கொள்ளலாம். அப்போது மணி 8:15 காண்பிக்கும். ஓ, அதற்குத்தானே உன்னை செக்ரட்டரியாக வைத்து கொண்டிருக்கிறேன். அது சரி, நாதஸ்வரக்காரர்கிட்ட கண்டிப்பாக சொல்லிவிட்டாயா? ஓ, ஓங்கி அடித்து சொல்லிவிட்டேன். பூர்வி கல்யாணி, கல்யாண வசந்தம், சுபபந்து வராயினி 3 கீர்த்தனைகள் 3 ரஸ்தாக்களுக்கு. கல்யாண பந்தலில் நுழையும் போது சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா. சரிதானே? ரொம்ப கரெக்ட். யாராவது தலையாட்டி ரசிக்கிறான்னு அந்த ஆசாமி விஸ்தாரமாக வாசித்து நீட்ட மாட்டாரே. அவருக்கு கண்டிப்பான இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு தெருவோட ஒரு பாட்டு முடியலைன்னாலும் அந்த பாட்டை அப்படியே விட்டுவிட வேண்டும். அப்படித்தான் ஏற்பாடு. நிச்சயதார்த்த சம்பிரதாயம் எல்லாம் 8:40 முடிந்து 8:45 சாப்பிட உட்காந்து விட வேண்டும். சமையல் கோஷ்டி மிலிட்ரி ரெஜிமெண்ட் மாதிரி தயாராக நிற்பார்கள். அந்த இடத்துல குழப்பம் வரக்கூடாது. வராது. விஐபி டேபிள்கள் தனி, சம்மந்தி வீட்டார் டேபிள்கள் தனி, மற்ற உறவுக்காரர்கள் அனுமந்துகள் தனி. 3 செக்ஷன். விவரம் தெரிந்த கைடுகளை நிறுத்தி வைத்திருக்கிறேன். அப்படின்னா என்னை வழக்கம் பிசகாமல் 9:30 படுக்க போக அனுமதித்து விடுவாய். நீங்கள் 9:31 ஒரு கொட்டாவி விட்டுவிட்டு 9:32 தூங்கி ஆகணும். வெரி குட் ராமானுஜம். ஒரு பர்சனல் செக்ரட்டரினா இப்படித்தான் எல்லா நுணுக்கங்களையும் கவனிக்கணும். ரொம்ப தேங்க்ஸ். நான் கொஞ்சம் போய் கேஸ்லைட்காரர்களை செக் பண்ணிவிட்டு வருகிறேன். ராமானுஜம் போனவுடன் வங்காரசாமி நிம்மதியாக ஒரு மூச்சு விட்டு பரம்பு நாற்காலியில் சாய்ந்தமர்ந்தார். ஒலிபரப்பு இலாக்காவில் பெரிய உத்தியோகம் வசிக்கும் அவர் தம் பெண் திருமணத்தின் போது எல்லாம் நேரப்படி நடக்க வேண்டும் என்று வெகு அக்கறை எடுத்து கொண்டார். வினாடிகளின் வேல்யூ தெரிந்தவர் அவர். வாழ்க்கையே வானொலி புரோகிராமாக அமைத்து கொள்பவர். இரவு 7:30 ஜானவாச ஊர்வலம் கிளம்பிவிட்டது. நாதஸ்வரக்காரர் வெகு இனிமையாக பூர்வி கல்யாணியில் சஞ்சரித்து முடித்தபோது ஒரு பிரதான சாலையை கடந்து அடுத்த தெருவில் நுழைய வேண்டிய இடம் நெருங்கிவிட்டது. தவல்காரர்கள் வெளுத்து வாங்கினார்கள். ஊர்வலம் ஏனோ நின்றுவிட்டது. ராமானுஜம் முன்பகுதிக்கு போய் ஏதோ கேட்டுவிட்டு 3 வினாடிகளில் வங்காரசாமியின் வலது காது பக்கமாக வந்து ஏதோ கிசுகிசுத்தான். வங்காரசாமியின் முகத்தில் யாரோ சிவப்பு பெயிண்டை தெளித்த மாதிரி பக்கத்தில் இருந்தவர்கள் கற்பனை செய்தார்கள். ஊர்வல பிரமுகர்கள் வியூகத்தை ஊடுருவிக்கொண்டு வங்காரசாமி முன்னேறினார். அங்கே பிரதான சாலையை அடைத்து கொண்டு நிற்பது போல 10 போலீஸ் அதிகாரிகள் அதிகார பேத சின்னங்களுடன் நின்று கொண்டிருந்தார்கள். வங்காரசாமி படபடத்தார். சாரி சார், அரபு நாடுகளின் ஒன்றின் அரசர் ஐசிஎஃப் விஜயத்தை முடித்து கொண்டு இந்த வழியாக திரும்ப போகிறார் என்பதற்காக இந்த ஏற்பாடு. இப்போது உங்கள் ஊர்வலத்தை இந்த சாலை வழியே கிராஸ் பண்ண அனுமதிக்க முடியாத.
நீங்கள் மன்னிக்க வேண்டும். இன்னும் 10 நிமிடங்களில் அந்த அரபு கோஷ்டி இந்த இடத்தை தாண்டிவிடும். அதுவரை ப்ளீஸ் ப்ளீஸ் என்றார் உயர் போலீஸ் அதிகாரி. நாங்க ஒரு நிமிஷத்துல இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி விடுவோமே என்றான் ராமானுஜம். அப்புறம் நான் 1 வருஷம் சஸ்பென்ஷன்ல இருப்பேன். எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த மாதிரி சார். கொஞ்சம் பொறுமையாக. ஐசிஎஃப் சுற்றி பார்க்க இந்த நேரம் தான் கிடைத்ததா, இல்லை திரும்பி போக இந்த ரோடு தான் கிடைத்ததா? வங்காரசாமி சீறினார். அவர் நாளைக்கு காலையில தான் அங்கு போவதாக ஏற்பாடாகி இருந்ததானால் அவர் இன்று இரவே மலேசியாவுக்கு போக தீர்மானித்து விட்டதால் இந்த புரோகிராம் குறுக்கே வந்துவிட்டது. இது போலீஸ் தரப்பு விளக்கம். நாங்கள் நாளைக்கு காலையில் ஜானவாசம் வைத்து கொள்ளலாம் என்றால் முடியுமா? இதற்கு ஏதாவது மாற்று வழி உண்டா என்று பங்காருசாமி கேள்வியால் சாடினார். நீங்கள் 3 மைல் சுற்றி வந்தால் இந்த பாதையை தவிர்க்கலாம். அது உங்கள் இஷ்டம். நாதஸ்வரக்காரர் கல்யாண வசந்த கீர்த்தனையை முடித்து சுபபந்து வராளியில் புகுந்து வெளியில் வந்து நிகழ்ச்சி நிரலில் இல்லாத சங்கராபரணத்தை குழாயில் எடுத்து கொண்டார். ஐசிஎஃப்பிலிருந்து அரபு கோஷ்டி கிளம்பி விட்டதாமா என்று விசாரித்தான் ராமானுஜம். அது போய் சேர்ந்த தகவலை இன்னும் எங்களுக்கு வரவில்லை என்ற பதில் வந்தது. சங்கராபரணத்தில் ராகபல்லவி வாசித்துவிட்டு நாதஸ்வரக்காரர் உமாபரணத்தின் வழியாக நடபைரவிக்கு வந்தார். இந்த மாதிரி சாலைகளை கண்ட நேரங்களில் பிளாக் பண்ணுவதற்கு பதிலாக ஹெலிகாப்டர்களை உபயோகப்படுத்தக்கூடாதோ என்றொரு மணியான யோசனை உதித்தார் ஒரு பெரிய மனிதர். அன்னதாதா சுகி பவோ என்று அந்த கால வாக்கு. எண்ணெய் தாதா சுகி பவோ என்பது இன்றைய வாக்கு என்று ஜோக்கடித்தார் ஒருவர். கடைசியில் இங்கேயோ போலீஸ் சைரன் ஒலித்தது. 4-5 கார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பறந்தன. அந்த நேரத்தில் அந்த பிரதான சாலையை ஒட்டி இந்த கல்யாண கோஷ்டியும் காவல்துறையினரையும் தவிர வேறு யாருமே அந்த பிரதேசத்தில் நடமாடவில்லை. பந்தலில் நுழையும் போது நாதஸ்வரக்காரர் ஞாபகமாக சின்னஞ்சிறு கிளியே பாட்டை வாசித்தார். பங்காருசாமி கைகடிகாரத்தை தம்மையும் மறந்து பார்த்தார். அது சரியாக 10:34 காண்பித்தது. கோபத்துடன் அதை கலற்றியபடியே பங்காருசாமி சட்டென்று ராமானுஜம் ராமானுஜம் என்றார். கமிங் கமிங், வந்துண்டே இருக்கேன் என்று ஓடி வந்தான் ராமானுஜம். கடிகாரத்தை கையிலேயே மாட்டிக்குங்க, ரொம்ப ராசியான வாட்ச் என்றான். என்னடா சொல்கிற ராமானுஜம்? இன்னும் சொல்லப்போனா அந்த அரபு நாட்டு ஷேக்குக்கு நீங்கள் பர்சனலாக தேங்க்ஸ் பண்ணணும். ஏன், அப்பளம் பொரிக்க எண்ணெய் கிண்ணெய் சப்ளை பண்ணியிருக்காரா? ஒரு பெரிய குழப்பத்தையே தடுத்திருக்கார். குழப்பங்கள் எல்லாம் அவர்கள் நாடுகளில் தானே நிறைய. இங்கே கூடவே எதையாவது கொண்டு வந்து விட்டாரா? அங்கே சமய குழப்பம், இங்கே கல்யாண மண்டபத்தில் சமையல் குழப்பம். ஹெட் குக் 20 கிலோ முந்திரி பருப்புக்கு லிஸ்ட் கொடுத்தாராம். மளிகை சாமான்கள் வாங்கினவர்கள் 10 கிலோ போதும் என்று வாங்கி வந்து விட்டார்கள். அதனால் 20 கிலோவையும் இப்போ என் கையில் ஒப்படைத்தால்தான் என் சமையல் மதிப்பு தாக்கு பிடிக்கும்னு சொல்லி கூட்டாளிகளோடு சேர்ந்து ஸ்டேயின் ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டார். அப்புறமா கோவிந்தப்ப நாயக்கன் தெருவுக்கு சைக்கிளில் ஆளை அனுப்பி அவசரமாக வாங்கி வந்த பிறகுதான் சமையலை தொடர்ந்து 10 நிமிஷங்களுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் கிளாஸாக முடிச்சுட்டார். அரபு ஷேக்கு குறுக்க வந்ததால் சம்பதிகளை சாப்பிட காக்க போட்ட குற்றச்சாட்டிலிருந்து தப்பிச்சாச்சு. மனதிற்குள் ஷேக்கை வாழ்த்தினாலும் சம்பந்திகள் கிட்ட நிகழ்ச்சியின் இடையே நேர்ந்த தடங்களுக்கு வருந்துகிறோம் என்று சொல்லிவிட மறந்துவிடாத என்றார் பங்காருசாமி. அன்பனவர்களை, கோமதி சுவாமிநாதன் அவர்கள் எழுதிய நிகழ்ச்சியின் நடுவில் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.